السلام عليكم ورحمة الله وبركاته. السلام. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد سيد العرب والعجم وإمام المكة والمدينة والحرم. يا رب زدهم شرف وكرم ومحابة وتعليما. معاشر المسلمين رحمكم الله. والبخاري مسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت فالإمام يهتف بالله واستمعوا وانتم رحمكم الله. يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. அன்பார்ந்த முஸ்லிம் பெருமக்களே, ஜும்ஆவுடைய நாளில் இமாம் ஹுத்பா ஓதும் பொழுது உன் தோழனுக்கு வாய் மூடுவாயாக என சொன்னாலும் கூட அவருக்கு ஹுத்பாவின் பலன் கிடைக்கிறார் என ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே மௌனமாக இருந்து ஹுத்பாவை செவிதாக்கி கேட்பீர்களாக. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. الحمد لله. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المتقين في جنات وعيون ادخلوها بسلام آمنين ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கின்றேன்.
கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கண்ணியமாக, சிறப்பாக, உயர்வாக பேசிய ஒரு மாதத்தின் நடுப்பகுதியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ஷஅபானுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு நோட்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரணங்களை குறிப்பிட்டார்கள். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஷஅபானுடைய மாதம் 2 கண்ணியமான மாதங்களுக்கு இடையில் வரக்கூடிய ஒரு மாதம். ரஜப் என்று சொல்லக்கூடிய புனிதமான மாதங்களில் ஒன்று, ரமதான் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து மாதங்களிலும் சிறந்த மாதமாகிய அந்த ரமதானுக்கும் புனிதமான மாதங்களில் ஒன்றாகிய ரஜபுக்கும் இடையில் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் வருகிறது. அதனால் அநேகமானவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தின் பெருமதியை புரிந்து கொள்ளாமல் பராமுகமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், ரஜபுடைய மாதத்தில் அது புனிதமான ஒரு மாதம், அதிகமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ரமதானுடைய மாதம் அடுத்து வர இருக்கிறது. ரமதானில் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் ஷஅபானுடைய மாதத்தை அநேகமானவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதனால் தான் நான் விசேஷமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை மிகவும் திருப்திப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, ஒரு மனிதனை நரகத்தை விட்டு மிக அதிகமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வணக்கம் நோன்பு. அந்த நோன்பை ஷஅபானுடைய மாதத்தில் நான் அதிகமாக நோட்கின்றேன். மனிதர்கள் கணக்கு இல்லாமல் வாழும்போது, கவனையீனமாக வாழும்போது, இந்த மாதத்தின் பெருமதியை, மகத்துவத்தை புரியாமல் வாழும்போது இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு நோட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னார்கள், இந்த மாதத்தில் ஒரு மனிதனுடைய வருடாந்தம், அவன் செய்யக்கூடிய நன்மைகள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாளை அல்லாஹ் இந்த மாதத்திலே வைத்திருக்கிறான். அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் நான் நோன்பு நோற்றவனாக, நான் நோன்பு நோற்றிருக்கும் நிலைமையில் அல்லாஹு தஆலா அவனிடத்தில் என்னுடைய நன்மைகள் சென்றடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் ஒரு இரவில் அநேகமானவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகின்றான். ரமதான் வருவதற்கு 15 நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றான். தௌபா செய்வதற்கு மாத்திரம் அல்ல ரமதானுடைய மாதம், ரமதான் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் தௌபாவை பெற வேண்டும். தௌபா செய்தவனாக, பாவ மன்னிப்புகளை பெற்றவனாக ஒரு மனிதன் ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா ரமதான் வருவதற்கு முன்னால் ஷஅபானுடைய நடுப்பகுதியில் அல்லாஹ் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்குகின்றான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அநேகமானவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான், 2 பேர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அந்த 2 பேர்களும் யார், என்ன செய்தார்கள், ஏன் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான்? கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பாவம் என்பது எங்களுடைய உடல் உறுப்புகளால் நடைபெறக்கூடியதுதான் பாவம், அதற்குத்தான் தௌபா செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் என்பது வெறுமனே செயல்களோடு மாத்திரம் சம்பந்தப்படக்கூடியதல்ல. வெளித்தோற்றம் அது அழகாக இருக்கிறது,
ஒரு முஃமினுடைய, ஒரு விசுவாசியுடைய தோற்றம், வெளித்தோற்றம் அழகாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதைவிட ஒரு மனிதனுடைய உள்ளம், உள்ரங்கம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், 2 பேர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 பேர்களுடைய பாவமும் உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய பாவம். உள்ளம் அது சீராக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். உள்ளத்தில் இருக்கின்ற நோய்களுக்கு ஒரு மனிதன் மருந்து செய்ய வேண்டும். உடலில் ஏற்படக்கூடிய நோய்க்கு மருந்து செய்வதை போன்று உள்ளத்துடைய நோய்க்கும் ஒரு மனிதன் மருந்து செய்ய வேண்டும். அநேகமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகம் செல்வதற்கான காரணம் உடலால் செய்யப்படக்கூடிய பாவங்கள் அல்ல, உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய பாவம். ஒரு மனிதர் தொழுவார், ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஃபிரௌனுடைய பெருமை இருக்கும். ஒரு மனிதர் நோன்பு பிடிப்பார், அவருடைய உள்ளத்தில் காரூனுடைய மமதை இருக்கும். ஒரு மனிதன் ஏனைய அமல்களை செய்வார், அவருடைய உள்ளத்தில் இப்லீசுடைய பொறாமை இருக்கும். கண்ணியமானவர்களை, இந்த பொறாமை, இந்த வஞ்சகம், இந்த குரோதம், பழிவாங்கக்கூடிய உணர்வு, கெட்டெண்ணங்கள், இவைகளும் பாவம். உள்ளத்தில் இவ்வாறான நோய்கள் இருப்பது பாவத்தின் அடையாளம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது மிக முக்கியமான ஒரு துஆ, 2 விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொறாமை, வஞ்சகம், குரோதம், விரோதம், மமதை, பெருமை, பழிவாங்கக்கூடிய உணர்வு, இதை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம சத்தித் லிசானி வஸ்லுல் சகீமத கல்பி. யா அல்லாஹ், என்னுடைய நாவை நல்ல வார்த்தை பேசக்கூடியதாக, நல்லதை உரைக்கக்கூடியதாக, நல்லதை சொல்லக்கூடியதாக, நேர்த்தியானதை, நியாயமானதை, உண்மையை உரைக்கக்கூடியதாக எனது நாவை நீ மாற்றி விடுவாயாக. 2வது துவா, நாவின் வார்த்தைகள், ஒரு மனிதனுடைய நாவுடைய பேச்சின் அடையாளம், அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகள், அது அவருடைய உள்ளத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது துவா செஞ்சாங்க, வஸ்லுல் சகீமத கல்பி. யா அல்லாஹ், என்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், குரோதங்கள், விரோதங்கள், வஞ்சகங்கள், பொறாமை, போட்டி உணர்வு, பழிவாங்கக்கூடிய உணர்வு, இது போன்ற ஒரு முஃமினிடத்தில் காணப்படாத, அதாவது காண முடியாத, இருக்க முடியாத இவ்வாறான தன்மைகளை விட்டு எனது உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்வார்கள், என்னுடைய தோழர்களே, உங்களில் யாரும் என்னிடத்தில் இன்னும் ஒருவரை பற்றி சொல்லக்கூடாது. இன்னும் ஒருவருடைய குறையை என்னிடத்தில் வந்து நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. என்ன காரணம்? நபி அவங்க சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அஹ்ருஜ அலைக்கும் வ அன சலீமுஸ் ஸத்ர். உங்களுடைய முகங்களை நான் பார்க்கும்போது, உங்களோடு பேசும்போது, உங்களோடு உரையாடும் போது, என்னுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி, யாரை பற்றியும் கெட்டெண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சலீமுஸ் ஸத்ராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த உள்ளத்தை கேட்டார்களோ, ஷிர்க்கை விட்டு மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடவில்லை. அதற்கு மாறாக என்னுடைய உள்ளத்தை நீ சீராக்க வேண்டும். வைன்ன மின் ஷீஅத்திஹி ல இப்ராஹீம் இத் ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம். குர்ஆன் பேசுது,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் சலீமான உள்ளம், நோயில்லாத உள்ளம், விரோதம் இல்லாத உள்ளம், நயவஞ்சகம் இல்லாத உள்ளம், ஏமாற்றம் இல்லாத உள்ளம், பொறாமை இல்லாத உள்ளம், பெருமை இல்லாத உள்ளம், பழிவாங்கக்கூடிய உணர்வு இல்லாத உள்ளம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவின் உள்ளத்தை அல்லாஹ் வர்ணிக்குகின்றான். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அல்லாஹ் ஒருவன் என்று உலகத்துக்கு சொல்வதற்கு முன்னால், ஏகத்துவத்தை உலகத்துக்கு சொல்வதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதை உலகத்துக்கு சொல்வதற்கு முன்னால் அந்த நபிமார்கள் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானது. அலா தத்தகூன் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். சமூகத்தார்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், நீங்கள் தக்வாவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானது. உள்ளம் பரிசுத்தமானவர்களைத்தான் அல்லாஹ் உலகத்தில் அவனுடைய தூதை சொல்வதற்கு நபிமார்களாக, ரசூல்மார்களாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், வஸ்லுல் ஸஹீமத கல்பி, யா அல்லாஹ் என்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ உணர்வுகளை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட தன்மைகளை விட்டும் எனது உள்ளத்தை நீ பாதுகாப்பாயாக. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யாரும் என்னிடத்தில் யாரை பற்றியும் பேசக்கூடாது. உங்கள் எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டவனாக உங்களுடைய முகத்தை நான் பார்த்து பேச ஆசைப்படுகிறேன். யாரை பற்றியும் தப்பெண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், எனவே ஒருவரை பற்றி உண்டான ஒரு தப்பெண்ணம் அது ஒரு பாவம். ஒருவர் மீது நாம் கொள்ளக்கூடிய பொறாமை ஒரு பாவம். ஒருவர் மீது நாம் வைக்கின்ற வைராக்கியம் அது பாவம். ஒருவர் செய்த ஒன்றை நான் நினைத்துக் கொண்டு அவரை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு எப்போதும் செயல்படுவது ஒரு பாவம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் சீராகுவது ஈமானுடைய அடையாளம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராகாத வரைக்கும், உள்ளத்தில் நல்லெண்ணங்களும் நல்ல அமல்களும் நல்ல விடயங்களும் ஏற்படாத வரைக்கும் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது. லா யஸ்தகீமு ஈமானு அப்த் ஹத்தா யஸ்தகீம கல்பு. ஒரு முஃமினுடைய உள்ளம் நல்லதாக, நல்ல உள்ளம் உள்ளவராக ஒரு முஃமின் மாறாத வரைக்கும் அவருடைய ஈமான் உறுதியாக மாட்டாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிசானு. ஒரு மனிதனுடைய நாவு, ஒரு மனிதனுடைய பேச்சு, ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அழகாக ஆகும் வரைக்கும் ஒரு மனிதனுடைய உள்ளம் அழகாக மாட்டாது, உள்ளம் சீர்பெற மாட்டாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உள்ளத்தை சீராக்க வேண்டும். நோன்பு என்னுடைய உள்ளத்தை சீராக்குகிறது. ரமதானுடைய காலத்தில் நாம் தொழக்கூடிய தொழுகைகள் என்னுடைய உள்ளத்தை தான் சீராக்குகிறது. நாம் கொடுக்கின்ற சதக்காக்கள், கொடுக்க இருக்கின்ற தான தர்மங்கள் எங்களுடைய உள்ளத்தை சீராக்க இருக்குகிறது. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஃபர்லான நோன்புகளை, ரமதானுடைய நோன்புகளை நோட்பதை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்று வாருங்கள். நபி அவங்களுடைய ஹதீஸ். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நஃபிலான நோன்பை நீங்கள் நோற்று வாருங்கள். என்ன காரணம் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுத்ஹிப்ன வஹர ஸத்ர். அந்த நீங்க மேலதிகமாக பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு, நஃபிலான அந்த நோன்பு உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நோய்களை, கெட்ட எண்ணங்களை, மோசமான சிந்தனைகளை, மோசமான தன்மைகளை அந்த நோன்பு இல்லாமலாக்கும் என்று சொன்னாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்களுடைய உள்ளத்தில் நல்ல விடயங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை நாங்கள் சீராக்க வேண்டும். நன்மைகளின் மூலமாக உள்ளம் சீராக்கப்பட வேண்டும். சதக்காக்களின் மூலமாக உள்ளம் சீராக்கப்பட வேண்டும். நாம் நோட்க இருக்கின்ற நோன்புகளின் மூலமாக உள்ளம் சீராக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மன் அஃதலுன் நாஸ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களில் சிறந்தவர் யார்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேர்களை சொன்னாங்க. மனிதர்களில் சிறந்தவர்கள் 2 பேர்கள் சொன்னாங்க. முதலாவது குல்லு மஹ்மூமில் கல்ப் வ சதூகில் லிசான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய நாவினால் நல்ல விடயங்களை யார் பேசுவாரோ அவர் சிறந்த மனிதர், கண்ணியமானவர். இரண்டாவது சொன்னாங்க மஹ்மூமுல் கல்ப் லா கில்ல ஃபீஹி வலா ஹஸத். எந்த மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமை, போட்டி, வஞ்சகம், பெருமை, குரோதம் இல்லையோ அந்த மனிதன் மிக சிறந்த மனிதன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றோ சுவர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். சுவர்க்கவாதிகளுடைய வாழ்வை பற்றி, சுவனத்தை பற்றி, சுவனவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. பேசுகின்ற போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு செல்லும் போது அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைக்கும் போது அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அவர் அவ்வளோ நாளாக பயந்து கொண்டிருந்தார், நான் நரகம் சென்று விடுவேனோ, அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கப்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். உலகத்துடைய சோதனைகள், உலகத்துடைய நெருக்கடிகள், உலகத்துடைய இன்னல்கள், உலகத்துடைய துன்பங்கள், இவைகளை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கவாதியாக மாறிவிடுகிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். அந்த சுவர்க்கவாதிகளை மலக்குமார்கள் வரவேற்பதை குர்ஆன் பேசுகிறது. எப்படி வரவேற்பார்கள்? சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். அல்லாஹ்வுடைய சாந்தி, சமாதானம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். சலாம் சொல்லித்தான் சுவர்க்கவாதிகளை வானவர்கள், மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ளால் அழைப்பார்கள். இந்த சலாம் எதை சொல்லி தருகிறது? சலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. கண்ணியமானவர்களே, சலாம் எதை சொல்கிறது? ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து நாங்கள் சலாம் சொல்கிற போது அஸ்ஸலாம் என்ற வார்த்தை எதை சொல்கிறது தெரியுமா? ஏ மனிதனே, நண்பனே, உன்னை பற்றி கெட்டெண்ணம் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. கண்ணியமானவர்கள், இன்று முகத்தை பார்த்து பேசுகிறோம், உள்ளத்தில் விரோதம். முகத்தை பார்க்கின்ற போது சிரித்து பேசுகின்றோம், உள்ளத்தில் போட்டி, பொறாமை, வஞ்சகம், விரோதம். அதனால் அல்லாஹு தஆலா கண்ணியமானவர்களே சலாம் சொல்வதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது சலாம் சொல்வதை. சலாம் சொல்கிறது, நானும் நீங்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம், என்னுடைய உள்ளத்தில் உன்னை பற்றி கெட்டெண்ணமும் கிடையாது, விரோதமும் கிடையாது, குரோதமும் கிடையாது, உன் மீது பொறாமையும் கிடையாது என்பதைத்தான் சலாம் சொல்கிறது. சலாத்தை உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும், வெறும் வார்த்தை அல்ல அது. உதுஹுலூஹா பிஸலாமின் ஆமினீன். அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கவாதிகளை பார்த்து நாங்கள் சொல்வோம், பாதுகாப்பாக வாருங்கள், நிம்மதியாக சுவர்க்கத்துக்குள்ளால் வாருங்கள். ஏன்? நீங்க சலாம் சொல்லிக் கொண்டு வாரீங்க, உங்களுக்கு சலாம் சொல்லப்படுது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன் அலா சுருரின் முதகாபிலின். சுவர்க்கவாதிகள் உலகத்தில் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார்கள், கோடிக்கணக்காக சதக்காக்களை கொடுத்திருப்பார்கள், பல நோன்புகளை நோற்றிருப்பார்கள். அல்லாஹ் அங்கு சொல்வது எதை தெரியுமா? இவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளால் வரும்போது இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கசடு, உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமை, உள்ளத்தில் இருக்கின்ற வஞ்சகம், உள்ளத்தில் இருக்கின்ற பெருமை, உள்ளத்தில் இருக்கின்ற பழி வாங்கக்கூடிய உணர்வுகளை நாங்கள் கலட்டி விடுவோம். ஏன்? இஹ்வானன், இவர்கள் சகோதரர்களாக சுவர்க்கத்திலே வாழ வேண்டும். உலகத்தில் தான் இவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை, நானாக்கும் தம்பிக்கு இடையில வருஷக்கணக்கான சண்டை. கனிமானவர்களே, ரமலானுக்கு முன்னால் உறவுகளை பேணுவோம், உறவுகளை சீராக்கிக் கொள்வோம், நட்புகளை வளர்த்துக் கொள்வோம், குரோதங்களை களைவோம். ஏன் தெரியுமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோட 3 நாட்களுக்கு மேலாக சண்டை பிடித்து மனக்கசப்போடு பேசாமல் வாழக்கூடாது. 3 நாளைக்கு பின்னால குறைஞ்சது சலாமாவது சொல்ல வேண்டும், குறைந்தது சலாம் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஹ்மதுடைய ஹதீஸ், எந்த ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோட, சகோதரனோட அல்லது தம்பியோட, நானாவோட, சாச்சாவோட, பெரியப்பாவோட, நண்பனோட 1 வருஷம் பேசாம இருக்கிறாரோ, விரோதத்தோட வாழ்றாரு, குரோதத்தோட வாழ்றாரு, அமல் செய்யறாரு, உள்ளம் சீராகல்ல, உள்ளத்தால மன்னிக்க தயார் இல்லை, மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பணிவில்லை, மன்னிக்கிற அளவுக்கு உள்ளத்துல இரக்கம் இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1 வருஷம் யாரு இன்னும் ஒரு சகோதரனோட பேசாம இருப்பாங்களோ, கஸஃபகி தமிஹி, அந்த மனிதன் அந்த சகோதரனை கொலை செஞ்சா என்ன பாவமோ அந்த பாவம் கிடைக்கும் என்றாங்க. இன்னைக்கு எங்கள் எத்தனையோ பேர் நானாவோட தம்பியோட உறவு இல்லை, தாத்தாவோட தங்கச்சியோட பேச்சு இல்லை, வாப்பாவோட பேச்சு இல்லை, உம்மாவோட பேச்சு இல்லை, சில பெற்றோர்கள் பிள்ளைகளோட பேச்சு இல்லை, வருஷ கணக்கில். நபி அவங்க சொன்னாங்க, அந்த மனிதன் தன் சகோதரனை கொல்றதுக்கு சமன்ண்டாங்க. உறவை துண்டிச்சு வாழ்றது, நட்பை துண்டிச்சு வாழ்றது, விரோத குரோதங்களோட வாழ்றது, வஞ்சகத்தோட வாழ்றது, முகத்தை பார்த்து திருப்பிட்டு போறது, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இது ஒரு மனிதனை கொலை செய்யறதுக்கு சமன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹாசது, உள்ளத்துடைய நோய், நீங்கள் பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தபாகது, ஒருவருக்கொருவர் விரோதம் கொள்ள வேண்டாம். வலா ததாபரு, ஒருவருடைய முகத்தை பார்த்து சலாம் சொல்லாம, அவரை பார்த்து புன்னகை பூக்காம உங்களோட முகத்தை திருப்பிட்டு போக வானம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூனு இபாதல்லாஹ், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் சகோதரர்களை போன்று வாழுங்கள், மாறுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பரிகாசம் செய்யக்கூடாது. இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பரிகாசம் செய்யறது பெருமைட அடையாளம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அற்பமா கருத கூடாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கேவலமா பார்க்க கூடாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட தரம் வைத்து பழகக்கூடாது. இதெல்லாம் உள்ளத்துடைய நோய். களவு, பொய், ஏமாற்றம், விபச்சாரம், வட்டி, இது மட்டுமல்ல பாவம், இதுவும் பாவம். சொன்னாங்க, முகத்தை திருப்பிட்டு போவானாம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அற்பமாக கருதவானாம், கேவலமாக இழிவாக பார்க்க வேண்டாம், உள்ளத்துடைய நோய் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமானவர்கள், அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, இஹ்வானன், சுவர்க்கவாதிகள் ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதரர்களை போன்று சுவர்க்கத்தில் இருப்பார்கள். அலா சுருரின் முதகாபிலீன், சிம்மாசனங்களில் அமர்ந்து கொண்டு, கட்டில்களில் அமர்ந்து கொண்டு, ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு முகத்தை பார்த்து பேசுவார்கள். முத்தகாபிலீன். என்ன காரணம்? சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்தில் விரோதம் குரோதம் இல்லை, முகத்தை பார்த்து பேசுவாங்க. இன்னைக்கு நம்மில் பல பேர்களுக்கு நண்பர்கள்ட முகத்தை பார்க்கலா, சகோதரனுடைய முகத்தை பார்க்கல, ஏதோ ஒரு துனியாவுடைய பிரச்சனை, மன்னிக்கிறதுக்கும் தயார் இல்லை, மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயார் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்கள், ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை நாங்கள் பேசுகின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு, வெளித்தோற்றம் ஒரு இடத்தில் தான் குர்ஆனில் பேசப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் மெய்மறந்து போனார்கள், தங்களுடைய கைகளை கரங்களை துண்டு துண்டாக அறுத்து கொண்டார்கள், அழகிலே மூழ்கிவிட்டார்கள். இதை ஒரு இடத்தில் குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, ஆனா அல்லாஹு தஆலா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தை, அந்த பெண்கள் அவருடைய அழகை கண்டு கையை வெட்டிய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழகானவர் என்று அல்லாஹ் வர்ணிக்கவில்லை. அந்த சம்பவத்தை சும்மா பேசுறான். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்போது மன்னித்தார்களோ, எப்போது விட்டுக் கொடுத்தார்களோ, எப்போது பழிவாங்குகின்ற உணர்வை, தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் களைந்து மன்னிப்பு கொடுத்தார்களோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் பேசுறான்,
யூசுப் அழகானவர். கண்ணியமானவர்களே, முகமல்ல அழகாக இருக்க வேண்டும், உள்ளம் அழகாக இருக்க வேண்டும். ஆடையல்ல அழகாக இருக்க வேண்டும், ஆடைக்கு முன்னால் உள்ளம் அழகாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தின் அழகை அல்லாஹ் சொல்லி அழகானவர் என்று சொல்லவில்லை. அதை ஒரு சூசகமாக அவருடைய அழகை வர்ணிக்கிறான். ஆனால் அவருடைய உள்ளத்தின் அழகை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய அஹ்லாக்கை, அவருடைய நற்குணத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி இன்னஹு மினல் முஹ்ஸினீன், அவர் அழகானவர், உடம்பல்ல, முகமல்ல, வெளித்தோற்றம் அல்ல, உள்ளம் அழகானது. தனக்கு அநியாயம் செய்த சகோதரர்கள், அல்லாஹு தஆலா தன் மீது பொறாமை கொண்ட சகோதரர்களை பிற்காலத்தில் அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு சோதித்தான், வறுமையை கொண்டு சோதித்தான், ஏழைகளாக மாற்றிவிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாடி வருகிறார்கள், தேடி வருகிறார்கள், உதவி தேடி வருகிறார்கள். யூசுப் யார் என்று தெரியாது, உதவி தேடி வருகிறார்கள். எகிப்துக்கு வருகிறார்கள், பலஸ்தீனத்தில் இருந்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தைகளை குர்ஆன் பேசுகிறது. 6-7 வயதில் கிணற்றில் எரிந்தவர்கள், கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டியவர்கள், ஒரு அடிமையை போன்று வீசிவிட்டு வந்த சகோதரர்கள் யாசித்து வருகிறார்கள், உதவி தேடி வருகிறார்கள். பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை பெற்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, நபிமார்களுடைய உள்ளம் பரிசுத்தமானது, உள்ளம் சுத்தமானது, உள்ளம் அழகானது, உள்ளத்தில் நற்குணம் இருந்தது. என்ன சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டார்கள். சகோதரர்களால் யூசுஃபை அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது. அந்தஸ்தில் உயர்ந்தவராக, கண்ணியத்தை பெற்றவராக, அமைச்சராக யூசுப் மாறிவிட்டார். எகிப்துடைய அடையாளம் தெரியாமல் சகோதரர் மாறிவிடுகிறார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு என்ன சொன்னார்கள்? மா ஃபஅல்தும் பி யூசுப் வ அஹீ இத் அன்தும் ஜாஹிலூன். கேட்டாங்க, நீங்க சில வருடங்களுக்கு முன்னால் உங்களுடைய சகோதரர் யூசுஃபுக்கும் யூசுஃபோடு பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்த புன்யாமீனுக்கும் நீங்க செஞ்ச துரோகங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கேட்டு என்ன சொன்னாங்க? இது அன்தும் ஜாஹிலூன், அந்த நேரத்தில் நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்க. கண்ணியமானவர்களே, செஞ்ச தவற, தனக்கு செஞ்ச துரோகத்தை, தனக்கு செஞ்ச அநியாயத்தை அடிக்கடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசல. என்ன சொன்னாங்க? நல்லெண்ணம் வைக்கிறாங்க. நீங்க தெரியாம செஞ்சிருப்பீங்க. உங்களோட சகோதரன் யூசுஃபை நீங்க அறியாம, தெரியாம, பாரதூரம் தெரியாம, விளைவுகளை தெரியாமல் நீங்கள் கிணற்றில் எறிந்திருக்கலாம் என்று அங்கு சொன்னாங்க. இது முதலாவது சந்திப்புல. இரண்டாவது சந்திப்புல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் வாராங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களும் வாராங்க. இப்ப யூசுப் யார் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு பிற்காலத்தில் வாராங்க, உதவி தேடி வாராங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாப்பாவை பார்த்து, தன்னுடைய 11 சகோதரர்களையும் பார்த்து என்ன சொன்னாங்க? இது அஹ்ரஜனி மின சிஜின், நான் சிறைச்சாலையிலிருந்து வந்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு நிறைய பாக்கியங்களை தந்துட்டான். அநியாயம் செய்யப்பட்டேன், குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டேன், விரட்டப்பட்டேன், எரியப்பட்டேன், ஒரு அடிமையை போன்று நடாத்தப்பட்டேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தாரான். இந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? நான் சிறைச்சாலையில் இருந்து வந்திருக்கிறேன். ஆனால் சிறைச்சாலையில் அவர்கள் இருந்தது 7 வருடம் தான். ஆனால் சிறு பிராயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் எரியப்பட்டார்கள். சகோதரர்கள் தூக்கி வீசினார்கள். அந்த விடயத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல பேசல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க, நான் இப்ப வந்திருக்கிறேன் ஜெயிலில் இருந்து. ஜெயிலுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்த சகோதரர்களை, குடும்பத்தாரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை எல்லாம் சொல்லி 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 அவர்களை புண்படுத்தவில்லை. பழைய விடயங்களை பேசி அவர்களை நோகடிக்கவில்லை, சாகடிக்கவில்லை. அதை அவர்கள் பேசவில்லை. குர்ஆன் அதை பேசுகிறது. இரண்டாவது என்ன சொன்னாங்க? வஜாஅ பிக்கும் மினல் பதுவி, தனக்கு அநியாயம் செய்த அநியாயக்காரர்கள் பிச்சை எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். குர்ஆன் பேசுது. யாசகர்களாக வந்திருக்கிறார்கள். உதவி செய்யுங்கள், தசத்தக் அலைனா, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று வசூலுக்காக, யாசிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல இருந்துச்சு, எனக்கு ஒரு காலத்தில் நீங்க அநியாயம் செஞ்சீங்க, கிணத்துல போட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான், அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? நீங்க பிச்சை எடுக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லல. வஜாஅ பிக்கும் மினல் பது, கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை, எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை, பிலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை அல்லாஹு தாலா இந்த ஊருக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கு. அல்லாஹ் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். நீங்கள் பிச்சை எடுப்பதற்காக வரவில்லை.
தனக்கு அநியாயம் செய்தவர்களை கூட சகோதரர்களை மன்னித்தார்கள், அழகாக பேசினார்கள், பலசை மறந்தார்கள். மன்னிப்பதல்ல, மன்னித்ததற்கு பின்னால் அதை சொல்லி காட்டக்கூடாது. இப்படி செஞ்சீங்க என்றாலும் மன்னிச்சிட்ட இல்லை. அது மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தவறு நடந்தால் மன்னிச்சால் அல்லது மன்னிக்கப்பட்டால் மன்னிப்பு வழங்கினால் மன்னித்த விடயங்களை புறவு பேசக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறான், நாங்க வந்தது பிச்சை எடுக்கிறதுக்கு. அதை அவங்க சொல்லல. அதுக்கு என்ன சொன்னாங்க? பைனி வ பைன இஹ்வதி, என்னையும் என்னுடைய சகோதரர்களையும் ஷைத்தான் தான் பிரித்தான். இம்பாதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி, என்னையும் என்னுடைய உறவினர்களையும் என்னுடைய சகோதரர்களையும் ஷைத்தான் பிரித்ததற்கு பின்னால் இப்ப அல்லாஹ் எங்களை சேர்த்து வச்சிருக்கிறான். ஆனா குர்ஆன் சொல்லுது அவங்களை பிரிச்சது சகோதரர்கள், கிணத்துல போட்டது சகோதரர்கள், அநியாயம் செய்தது சகோதரர்கள். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இல்ல, ஷைத்தான் எங்களை பிரிச்சிட்டான். எங்களுக்கு மத்தியில ஷைத்தான் விரோதத்தை உண்டாக்கிட்டான், எங்களுக்கு மத்தியில குரோதத்தை ஷைத்தான் உண்டாக்கிட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த அழகத்தான் குர்ஆன் பேசுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளத்துல குரோதம் இல்ல, விரோதம் இல்ல, வஞ்சகம் இல்ல, பொறாமை இல்ல, பெருமை இல்ல. மன்னித்தார்கள் பணிவோடு, விட்டு கொடுத்தார்கள் பணிவோடு, மன்னித்ததை சொல்லி காட்டவில்லை, குத்தி பேசவில்லை. குர்ஆன் பேசுது, இன்னஹு மினல் முஹ்ஸினீன். யூசுப் அழகானவர், முகத்தின் அழகை பேசவில்லை, உள்ளத்தின் அழகை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்திலே இருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி, உஹதிலே மும்முரமாக ஈடுபட்ட சஹாபி, சக்ராத்திலே இருக்கிறார்கள். சக்ராத்தில் முகம் சூரியனை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அபூ துஜானா, உங்களோட முகம் பிரகாசமாக இருக்குது, உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க, முகம் ஜொலித்துக் கொண்டிருக்குது, என்ன காரணம்? அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்கள் பெரிய அமல் ஒன்றும் செய்யல, பெரிய பெரிய அமல்கள் ஒன்றும் நான் செஞ்சில்ல. ரெண்டு விஷயங்கள் இடத்துல இருக்குது, ரெண்டு தன்மைகள் இருக்குது. ஒன்று, லா அத்தகல்லமு ஃபீமா லா யானி, எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் பேச மாட்டேன். முதலாவது தன்மை. சக்ராத் அல்லாஹ் லேசாக்குறான், சக்ராத்ல அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். ஒரு ஈமான்தாரியாக அவருடைய ரூஹ் அல்லாஹ் கைப்பற்றான். சக்ராத்ல சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக சொல்றார், எனக்கு தேவையில்லாத எந்த வார்த்தையை நான் பேசுறேன்ல, யாரையும் நக்கல் அடிக்கிறல்ல, யாரையும் அற்பமாக கருதுறல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். முதலாவது காரணம், என்ன சக்ராத் லேசாகிறதுக்கு காரணம், என்ன மௌத் அழகாகிறதுக்கு காரணம், என்ன முகத்தில் பிரகாசம் வாரத்துக்கு காரணம். ரெண்டாவது சொன்னாங்க, ஜஅல்து கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, என் உள்ளத்தில் எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் எந்த ஒரு கெட்டெண்ணமும் தீய எண்ணங்களும் விரோத குரோதங்களும் என் உள்ளத்தில் கிடையாது. இந்த ரெண்டு காரணத்தினால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் என்ற சக்ராத் அல்லாஹ் லேசாக்கி கொண்டிருக்கிறான். நான் சந்தோஷமாக உலகத்தை விட்டு பிரிகிறேன் என்று சொன்னார்கள். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 2 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தொடராக நான் தொழுது வந்த தஹஜ்ஜுத் தொழுகை 2 மாதங்கள் எனக்கு தப்பி போய்விட்டது. சுஃபியானு ஸௌரி இமாம் புகாரியை போன்று ஹதீஸுக்கு சேவை செய்த இமாம், அல்லாஹ்வுடைய இறைநேசர் சொல்கிறார், தொழுது வந்த தஹஜ்ஜுத் என்ற வாழ்க்கையில் இல்லாம போயிட்டு 2 மாசமா தஹஜ்ஜுத் இல்லை. சொன்னாங்க, நான் பெரிய பாவம் ஒன்றும் செய்யல, என்ற ஒரு நண்பனை பத்தி ஒரு தப்பு அபிப்பிராயம் கெட்டெண்ணம் என் உள்ளத்துல வந்துட்டு, அதனால 2 மாசம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இரவு நேர தொழுக தஹஜ்ஜுத் தொழுகை எனக்கு மிஸ் ஆகிட்டு, நன்மைகளை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிட்டான். காரணம் என்ன? உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு நோய். எனவே பாவம் என்பது உடம்பால் மாத்திரம் செய்யக்கூடியதல்ல, கரத்தால் மாத்திரம் செய்யக்கூடியதல்ல, கண்ணால் மாத்திரம் பார்க்கக்கூடியதல்ல. உள்ளத்திலும் பாவங்கள், பெரும் பெரும் பாவங்களுக்கு காரணமாக அமையக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. எனவே நோன்பு அந்த எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாக்கும், உள்ளத்தை சீராக்கும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அதே போன்று நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள், தான தர்மங்கள், ஏழைகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவிகள், சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய நலவுகள் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாக்கும். அதே போன்று ரமலானுடைய நோன்பு குறிப்பாகவும் சுன்னத்தான நோன்புகளும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாக்கும். எனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை சீராக்காமல்,
அதற்கு மருந்து செய்யாமல், அவைகளை குணப்படுத்தாமல் எங்களால் சுவர்க்கம் அடைய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், நாளை மறுமையுடைய நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த நாளில் பிள்ளைகளாலும் என்னுடைய சொத்து செல்வங்களாலும் எந்த பயனும் அளிக்க முடியாது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாரு விரோதம் இல்லாத உள்ளத்தோடு, குரோதம் இல்லாத உள்ளத்தோடு, வஞ்சகம் இல்லாத உள்ளத்தோடு, பெருமை இல்லாத உள்ளத்தோடு, அநியாய உணர்வு இல்லாத உள்ளத்தோடு, பழிவாங்கும் உணர்வு இல்லாத உள்ளத்தோடு யார் வருகிறாரோ அவருக்குத்தான் சொர்க்கம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை குர்ஆனில் பேசியிருக்கின்றான். எனவே வரக்கூடிய ரமலானை எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள், கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், செய்யக்கூடிய ஏனைய அமல்கள், ஓதக்கூடிய குர்ஆனுடைய திலாவத்துக்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை விட்டும் எங்களை பாதுகாத்து பரிசுத்தமான உள்ளத்தை பெற்றவர்களாக, பரிசுத்தமான உள்ளத்தோடு உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும், மரணம் வரைக்கும் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாகவும், உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும், நல்ல அமல்களை உனக்காக மாத்திரம் செய்யக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கியருவாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله واحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده، محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله المدرار وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء، والذخيرة في السراء والضراء، كاشفة الغموم ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار، فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع تابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العز الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله